சென்னை விமான நிலையத்தில் கால் டாக்ஸி பிக்கப் பகுதி மாற்றப்பட்டுள்ளதால் சிரமம் ஏற்படுவதாக பயணிகள் தெரிவித்தனர். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கால் டாக்ஸிகள் பிக்கப் பாயிண்ட் ஏரோ ஹப் மேற்கு அடுக்குமாடி வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் உள்ள கீழ்த்தளத்தில் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் பயணிகளின் கூட்டம் காரணமாக 3வது தளத்திற்கு பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக பயணிகள் கூறினர். இருக்கு பிகாஸ் எங்கள் அம்மானால் நடக்க முடியல, அதனால நின்று நடந்து வரல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி ரொம்ப கொஞ்சம் வசதியாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வயசானவங்களாம் நடக்க கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த பிக்கப் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மித்தப்படி அங்கிருந்து நடந்து வரணும், அதனால தான் எங்கள் அம்மா நடக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. தெரிஞ்சு அங்கேயே இருந்தால் பெட்ரு, ஏன்னா இதெல்லாம் இழுத்துட்டு வரணும் ரொம்ப தூரம். ஸோ நானாக இருந்தனால ஓகே, ஃபேமிலி எல்லாம் வந்தாங்கன்னா பெட்ரு அங்கேயே பக்கத்தில் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். முன்னெல்லாம் மலேசியாவிலேருந்து வந்தனா வண்டி இறங்கினோடனே அங்கே பிக்கப் பண்ணுவாங்க, வண்டி மின்னுக்கே வரும். நம்ம வண்டி புக் பண்ணியிருந்தாலும் டாக்ஸி புக் பண்ணியிருந்தாலும் மின்னுக்கே வரும். இப்போ மின்னுக்கு வர முடியாது, இவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறாங்க. கேட்டால் இங்கே தான் பார்க்கிங் சொல்கிறாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மித்த ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆஃப் பிக்கப் அப்படின்ற இடம் இருக்குது. ஸோ அதனால் பிக்கப் பண்ணுற லேனில் நின்றால் பிக்கப் பண்ணிக்குவாங்க. ட்ராப் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆச்சும் கொடுப்பாங்க. பட் இங்கே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராலி எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு அதுவும் வயசானவங்களை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல ட்ராப் ஆஃப் வேயும் பிக்கப் வேயும் வச்சுக்கிட்டா லைனில் க்யூவில் பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து வரதை தடுக்கலாம். டயர்ட் ஆகுது. ஏன்னா நாங்கள் அங்கே ஒரு 3 hours வெயிட் பண்ணி ஃப்ளைட் ஜேர்னியில் ஒரு 4 hours ட்ராவல் பண்ணி இங்கே வேறு வந்து இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜாகவே இல்லை. வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்லேருந்து அங்கேருந்து நடந்து வராங்க. வண்டி சர்வீஸும் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பேட்டரி வண்டி சொல்கிறாங்க, ஆனால் 3-4 வண்டி தான் ஓடுது. மொத்தமாக வண்டி அதிகமாக இல்லை. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீபெய்ட் டாக்ஸிக்கு கீழே இருந்தது. கஸ்டமர் வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. இப்போ அங்கேருந்து எங்களுக்கு 3rd floor கொடுக்குறாங்க. 3rd floorலேயும் கீழே பிக்கப் பண்ணக்கூடாதுன்றாங்க, ஃப்ளோரில் தான் பிக்கப் பண்ணுன்றாங்க. அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.